தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு மதுரை பாண்டிக்கோவில் அருகே உள்ள திடலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழகத்தின் அரசியல் மாற்றத்தை வலியுறுத்தி மொத்தம் 31 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் முக்கிய அம்சங்களாக தமிழகத்தில் கடந்த 59 ஆண்டுகளாக உள்ள திராவிட கட்சிகளின் ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்கிட இம்மாநாடு தீர்மானித்துள்ளது. இனிவரும் காலங்களில் தனிப்பெரும்பான்மை ஆட்சி என்பதற்கு பதிலாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்பதும், அதில் புதிய தமிழகம் கட்சி அமைச்சரவையில் இடம்பெறுவதே இலக்கு என்பதும் கட்சியின் நிலைப்பாடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுதுள்ள தேர்தல் முறை சிறு சமூகங்களின் பிரதிநிதித்துவத்தை பாதிப்பதால் மக்களின் வாக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப இடங்கள் ஒதுக்கப்படும் விகிதாச்சார தேர்தல் முறையை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் 2026 தேர்தல் நியாயமாக நடைபெறுவதை உறுதி செய்ய வாக்குப்பதிவுக்கு 3 மாதங்களுக்கு முன்பே தமிழகத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் தேர்தல் ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என இம்மாநாடு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அதேபோல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றி அவர்களுக்கு என தனியாக 7.5% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புகள் ஏலம் விடப்படுவதை தடுத்து தகுதியின் அடிப்படையில் லஞ்சமற்ற வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும். வரும் தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை முற்றாக புறக்கணித்து புதிய தமிழகம் கட்சி அல்லது அது இடம்பெறும் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என 31 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழக அரசியலில் ஒரு புதிய திசையை நோக்கிய நகர்வாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. திராவிட கட்சிகளுக்கு பதிலாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் புதிய தமிழகம் கட்சி விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் புதிய தமிழகம் இணைவதையும் மறுக்க முடியாது என இரு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர்.